நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்ட நம்ம அம்மா அப்பாவுக்கேவும் மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. அடிக்கடி செய்யலைனாலும் அட்லீஸ்ட் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்லாம். முடக்கு வாதத்தை எல்லாம் இது போக்கும். அதனால தான் இதுக்கு முடக்கருத்தாங்கிற பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. முடக்கரத்தான் கீரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு தோசை பண்ண போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். இது கூடயேவும் 5-6 பல்லு பூண்டும் 7-8 சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு வதக்க போகிறோம். இது நல்லா வதக்கணும்னு தேவையில்லை, பாதி வதங்கினாலே போதும். இது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம லைட்டாக வதக்கிக்கிறோம். இது கூட இப்போது 1 கப் அளவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். இது கூட சேர்த்து வதக்கிடலாம். இந்த கீரையும் நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இந்த கீரையை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயும் இது நல்லா வதங்கிடும். இது ஓரளவுக்கு வதங்கினதும் ஆறுனதுக்கப்புறம்